ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமர் எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நவுன்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நவுன் அப்படின்னாலே நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங், அனிமல். இதோட நேம்ஸ் அதான் ஒரு பர்சனோட நேமோ இல்லைனா ஒரு பிளேஸோட நேமோ இல்லை ஒரு திங்கோட நேமோ ஒரு அனிமலோட நேமோ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு நவுனை வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த நவுனுக்கு நேம் இல்லாமல் நம்ம அப்படியே எக்ஸாம்பிள் வந்துட்டு சிட்டி, கிளாஸ், ஸ்டூடெண்ட். சிட்டின்னா தெர் ஆர் மெனி சிட்டிஸ் ஆர் தேர். அந்த சிட்டியில் என்ன சிட்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணாமல் அப்படியே நம்ம காமனாக சொல்லும்போது அதை வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனில் பார்த்தோன்னா ஸ்பெஷல் நேம் கிவன் டு த நவுன். அந்த நவுனுக்கு வந்துட்டு அந்த நேம் ஆஃப் த பிளேஸ், பர்சன், அப்புறம் திங், அனிமல் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராணி, கர்நாடகா, இந்தியா. இந்தியா இஸ் அ கண்ட்ரி. கண்ட்ரின்னு கொடுத்துருந்தோன்னா அங்கே வந்து நம்ம காமன் நவுன் தான் சொல்ல முடியும். கண்ட்ரியோட நேம், தெர் ஆர் மெனி கண்ட்ரிஸ் ஆர் தேர். அந்த நிறைய கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி நம்ம இந்தியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்வோம், ப்ராப்பர் நவுன்னு சொல்வோம். அடுத்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ். இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குரூப் ஆஃப் நவுன்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா அனிமல், திங்ஸை வந்து அதுக்கு ஒரு நேம் நம்ம சொல்லும்போது அதை கலெக்டிவ் நவுன்னு சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் பல்காக நம்ம சொல்லும்போது. டெக் ஆஃப் கார்ட்ஸ். கார்ட்ஸ் வந்து டெக் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறமா கேங் ஆஃப் தீவ்ஸ். இந்த க்ரோஸ்க்கு வந்து என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோன்னா மர்டர் ஆஃப் க்ரோஸ். அப்புறமா பார்த்திங்கன்னா டீம் ஆஃப் பிளேயர்ஸ். அப்புறமா பார்த்திங்கன்னா காலனி ஆஃப் ஆண்ட்ஸ், செட் ஆஃப் டூல்ஸ். இந்த மாதிரி நம்ம குரூப்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா காங்க்ரீட் நவுன். காங்க்ரீட் நவுன் அப்படின்னா இது வந்து நம்ம அந்த நவுனை வந்து டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், பார்க்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கெட், பேக், டாக். இந்த மாதிரியான இந்த நவுன்ஸை வந்து நம்ம கண்ணில் பார்க்கவும் முடியும், டச் பண்ணவும் முடியும், ஃபீல் பண்ணவும் முடியும். இந்த மாதிரியான நவுன்ஸை வந்து காங்க்ரீட் நவுன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டச் பண்ணவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, பட் ஆனால் நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு பேர் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிரேவ், ஹாப்பி, சேட், சக்ஸஸ், கேர்லெஸ்னஸ். இது எல்லாத்தையும் நம்ம எதையும் வந்து டச் பண்ண முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது, பட் நம்ம வந்து இது வந்து ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுனில் பார்த்திங்கன்னா ரெண்டு நவுன் வந்து டுகெதராக நம்ம ஜாயின் பண்ணி சொல்லும்போது அதை வந்து காம்பவுண்ட் நவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டைம் ப்ளஸ் டேபிள், டைம் டேபிள், ப்ளஸ் போர்ட், பிளாக் போர்ட், நியூஸ் ப்ளஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர், டீ கப் அண்ட் பெட்ரூம், இன்னும் எக்ஸட்ரா நிறைய இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்வோம்னா காம்பவுண்ட் நவுன்.